சர்க்கம் 26. தாடகை வதம். முனிவருடைய வீரம் ததும்பும் சொற்களை கேட்ட நன்னெறிகளை கைவிடாத அரசகுமாரன் ராமன் இரு கைகளையும் கூப்பிக்கொண்டு பதில் சொன்னார். கௌசிக முனிவர் என்ன காரியம் செய்ய சொன்னாலும் அதில் சந்தேகம் கொண்டு தயக்கம் காட்டாமல் செய்ய வேண்டிய கடமை என்று எண்ணிச் செய்வாய் என்பது என் தந்தையின் ஆணை. அதை நான் கௌரவிக்க வேண்டும். அயோத்தியில் என்னுடைய ஆச்சாரியர்கள் முன்னிலையில் என் தந்தை தசரதர் இவ்வாறு எனக்கு கூறியுள்ளார். அவருடைய சொற்களை நான் புறந்தள்ளலாகாது. நான் தந்தையினால் முனிவர் சொற்படி செய் என்று கூறப்பட்டிருக்கிறேன். மேலும் இப்போது தாங்களும் ஆணையிடுகிறீர்கள். சந்தேகப்பட வேண்டாம். தவசிகளுக்கும் வேதியர்களுக்கும் அனுகூலமான உயர்ந்த காரியமான தாடகையை அழித்தல் என்பதை நான் செய்கிறேன். பசுக்கள் அந்தணர்களின் நலனுக்காகவும் இந்த நாட்டின் க்ஷேமத்திற்காகவும் ஈடு இணையில்லாத பராக்கிரமமும் தவ ஆற்றலும் பெற்றுள்ள தங்கள் ஆணையை நிறைவேற்றப் போகிறேன். எதிரிகளை அடக்கும் வல்லமை படைத்த ராமன் இவ்வாறு சொல்லிவிட்டு வில்லின் நடுவில் கை வைத்து நான்கயிற்றை இழுத்து மிகவும் பயங்கரமாக ஒலி எழுப்பினார். 8 திசைகளிலும் அந்த பேரொலி கேட்டது. அந்த சப்தத்தினால் தாடகா வனத்தில் இருந்த அனைத்து பிராணிகளும் நடுநடுங்கின. அந்த ஓசையினால் பொறி கலங்கி போன தாடகை மிகவும் சினம் கொண்டாள். பலத்த ஓசையை கேட்டு கோபம் கொண்டு மதி கலங்கிய அந்த அரக்கி அந்த நாணொலி வந்த இடத்தை குறிவைத்து ஓடி வந்தாள். கோபம் கொண்டவளும் அவலட்சணமானவளும் பயங்கரமான முகத்தை உடையவளும் மிகவும் முதுமை அடைந்து விட்டவளுமான அவளை பார்த்ததும் ராமன் லட்சுமணனை நோக்கி சொன்னார். லட்சுமணா, பயந்த சுபாவம் உடையவர்களின் இதயத்தை பிளந்து விடும்படி கோரமும் கதிகலங்க வைப்பதுமான இந்த யட்சியின் உடலை பார். அடக்க முடியாதவளும் மாயை செய்யும் திறன் உடையவளுமான இவளுடைய காது மூக்குகளை அறுத்து இங்கே திரும்பி வராதபடி செய்து விடுகிறேன். பெண் என்ற காரணத்தால் இவளை கொள்வதற்கு நான் விரும்பவில்லை. இவளுடைய பலத்தையும் நடமாட்டத்தையும் அழித்து விடுவதே சிறந்தது என்று எண்ணுகிறேன். இவ்வாறு ராமன் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே சினத்தால் மதிமயங்கிய தாடகை கைகளை தூக்கி விரித்து கொண்டு ராமனையே குறிவைத்து ஓடி வந்தாள். பிரம்ம ரிஷி விஸ்வாமித்திரர் ஹூம் என்ற மந்திர ஒலி எழுப்பி அவளை பயமுறுத்தினார். மேலும் ரகுகுல தோன்றல்கள் இருவருக்கும் மங்களம் உண்டாகட்டும், வெற்றி கிடைக்கட்டும் என்றும் ஆசி கூறினார். புழுதி புயலை கிளப்பி எதுவும் கண்ணுக்கு புலப்படாதவாறு செய்தாள் தாடகை. அடர்ந்த தூசியினால் அவர்கள் இருவரும் சிறிது நேரம் செயலற்று போனார்கள். பின்னர் மாயையை மேற்கொண்டு அவ்விருவர் மீதும் கல்மாரி பொழிய செய்தாள். அதனால் ராமன் கோபம் கொண்டார். ஏராளமாக பொரிந்த கல்மாரியை தன் அம்புகளால் தடுத்து நிறுத்தினார் ராமன். தன்னை நோக்கி ஓடிவரத் தொடங்கிய அவளுடைய இரு கைகளையும் வாளால் வெட்டி தள்ளினார். கைகளை இழந்து களைப்படைந்து அருகில் வந்து கர்ஜிக்கும் அவளுடைய காது மூக்குகளை அறுத்து போட்டார். மிக்க கோபம் கொண்ட லட்சுமணன் விருப்பப்படி உருவம் எடுக்கக்கூடிய அந்த யட்சி உடனே பலவிதமான வடிவங்களை எடுத்துக்கொண்டு தன்னுடைய மாயையால் அவர்கள் கண்ணுக்கு புலப்படாத வண்ணம் மறைந்து போனாள். பெருமழை போல் பயங்கரமாக கற்களை பொழிந்து கொண்டு அவள் அலைந்து திரிந்தாள். அன்றோ ராமலட்சுமணர்கள் எல்லா பக்கங்களிலும் கல்மழையால் தாக்கப்படுவதை கண்ட விஸ்வாமித்திரர் ராமனை பார்த்து கூறினார். ராமா, இரக்கம் காட்டியது போதும். இவள் பாவி, தீய நடத்தை கொண்டவள், வேள்விகளுக்கு இடையூறு செய்பவள், யட்சி, மாய செயல்களில் வல்லவள். சந்தியா காலம் வருவதற்கு முன் இவளை கொன்றுவிடு. அரக்கர்கள் அந்தி வேளைகளில் அடக்க முடியாதவர்களாகி விடுவார்கள். இவ்வாறு கல்மாரி பொழிந்து கொண்டிருக்கும் யட்சியை காட்டி கூறினார். சப்தவேதி எனும் தனிச்சிறப்பு பெற்ற அஸ்திரத்தை கொண்டு அவளை செயலிழக்கச் செய்தார் ராமன். அம்புமழையால் தடுக்கப்பட்ட அவள் மாயையை மேற்கொண்டு ராம லட்சுமணர்களை கொல்லும் நோக்கத்துடன் அவர்களை நோக்கி ஓடினாள். அவள் இடியைப் போல மிகவும் பலமும் வேகமும் கொண்டு தங்களை தாக்குவதற்கு ஓடி வருவதை பார்த்து அவள் மார்பை ஓர் அம்பினால் துளைத்தார். அவள் கீழே விழுந்தாள், மரணமடைந்தாள். பேருருவம் கொண்டு அவள் கொல்லப்பட்டதை கண்ட அமரர்கோனும் அமரர்களும் ரொம்ப சரி, ரொம்ப நல்லது என்று காக்குத்தனை பாராட்டினார்கள். மிகவும் மகிழ்ச்சி அடைந்த தேவருலக தலைவனும் மற்ற தேவர்களும் ஆனந்தம் பொங்க விஸ்வாமித்திரரிடம் இவ்வாறு கூறினார்கள். கௌசிகமா முனிவரே, உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள். இந்திரன் முதலிய எல்லா தேவர்களும் மருத்கணங்களும் ராமனுடைய இந்த காரியத்தால் மிகவும் மனநிறைவு பெற்றுள்ளார்கள். நீங்கள் ராமனுக்கு உங்கள் பேரன்பை காட்ட வேண்டும். பிரஜாபதி பிரிஜாஸ்வனுடைய சத்திய பராக்கிரமம் உடைய புத்திரிகளை தவ ஆற்றலால் பெற்றுள்ள நீங்கள் ராகவனுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும். அஸ்திர மந்திரங்களை உபதேசிக்க வேண்டும். பிரம்மன் அதற்கு இவர் தகுதி உடையவர். உங்களை அனுசரித்து செல்வதில் உறுதியாக இருப்பவர்.
அரசகுமாரரான ராமனால் தேவர்களின் நலனுக்காக மகத்தான ஒரு செயல் செய்யப்பட வேண்டியுள்ளது. இவ்வாறு மகிழ்ச்சியுடன் கூறிவிட்டு எல்லா தேவர்களும் விஸ்வாமித்திரரை மனதார வாழ்த்திவிட்டு வந்தபடியே திரும்பிச் சென்றார்கள். அப்போது சந்தியா காலம் வந்தது. தாடகாவதத்தால் மிகவும் திருப்தி அடைந்த முனி புங்கவர் ராமனை உச்சி முகர்ந்து இவ்வாறு கூறினார். இனிய காட்சி தரும் ராமனே, இந்த இரவு இங்கேயே தங்குவோம். நாளை பொழுது விடிந்ததும் என்னுடைய ஆசிரமத்திற்கு செல்வோம். விஸ்வாமித்திரரின் சொற்களை கேட்டு மனம் ஒப்பி அவ்விரவு தாடகாவனத்திலேயே சுகமாக தங்கினார் தசரதகுமாரன். அந்த வனம் சாபத்திலிருந்து அந்த கணமே விடுபட்டு குபேரனுடைய நந்தவனமான சைத்திர ரதம் போல் வளம் கொழுத்து பிரகாசித்தது. ராமன் அந்த எச்சப்பெண்ணை கொன்றதால் தேவர்கள், சித்தர்கள் முதலியோரால் வெகுவாக பாராட்டப்பட்டார். முனிவருடன் கூட அங்கேயே தங்கினார். வைகரை பொழுதில் முனிவர் அவரை கண்மலரச் செய்தார். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் பாலகாண்டத்தில் 26வது சர்க்கம் முற்றிற்று.